ஒரு ஒரு வயது இன்னும் அவனுக்கு எத்தனை ஆண்டு காலம் அவன் வந்து வாழணும். அப்பேற்பட்ட அவனுடைய கனவெல்லாம் சிதைச்சிட்டாங்க. அதனால இது தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும். அதுல மாற்றுதான் மாண்புமிகு முதல்வர் கடும் நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிகள் மீது. அதுபோல் இந்த குடும்பத்திற்கான நிதியை அரசு உத்தியோகத்தையும் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்க வந்து கண்டிப்பான முறையில் இதுல வந்து நிறைவேற்றுவீங்க எங்க நம்பிக்கை மாண்புமிகு முதல்வர் மீது உள்ளது. அதாவது என்னன்னா இந்த லட்சுமணன் என்கிற இந்த சிறுவன் பனங்குடியில தானே இறந்திருக்கான். இது யாருக்கோ நடந்தது அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க கூடாது. முக்குள சமுதாய மக்களே, இது வந்து எப்படின்னா இது கொடூரமான ஒரு கொலை. இதுல வந்து யாரும் நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. ஜனநாயக ரீதியான போராட்டத்தை மாநிலம் முழுவதும் நம்ம நடத்தணும். அதற்கான அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து அறிவிக்கும். 24 மணி நேரம் கண்டிப்பான முறையில அரசுக்கு வந்து நாங்க டைம் கொடுக்கிறோம். இந்த 24 மணி நேரத்துல அந்த பையனுக்கான நீதியை பெற்றுத்தரணும். நீங்க எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால 24 மணி நேரம் அரசுக்கு வந்து நாங்க கெடுவிக்கிறோம். 24 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொன்னா இந்த லட்சுமணனுடைய இறப்பை தேசிய அளவுல நாங்க வந்து கொண்டு போவோம். தொடர் போராட்டங்கள்ல இருப்போம். அத்தனை புரோகிராமையும் ரத்து பண்ண சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் இது போராட்டம் வந்து மிக தீவிரமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன்.